இறைவா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 42 ஆண்டு கால ஜோதிடம் மற்றும் எண்கணித பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மகதன் சேகர் ராஜா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்காரு. ஒவ்வொரு தேதியிலும் பிறந்தவங்களுக்கான அந்த தேதியில பிறந்ததற்கான அதிர்ஷ்ட குறியீடு மற்றும் அவங்க வழிபட வேண்டிய கோயில்கள் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வளம் சேர்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு தேதியிலையும் பிறந்தவர்களுக்கான குறியீடு, அதிர்ஷ்டம், அவங்களுக்கான இறை வழிபாடு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில அடுத்த தேதி 13, இந்த தேதியில பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு என்ன சார்? ஆமாம், ஒவ்வொன்றுத்துக்கும் குறியீடு சொல்கிறோம். பொதுவாக ஒரு குறியீடு ஒரு மனிதனோடு நம்ம கனெக்ட் பண்ணும்போது அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 13ஆம் தேதி வாழ்க்கையிலே அவர்கள் ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை உண்டானவர்கள் தான். எப்படி அப்படின்னாக்கா 13 யாருனாக்கா பிறப்பு யாருன்னு பார்த்தா அதிகம் பெண்கள் தான். 90-95% பெண்கள் தான் இருப்பாங்க. இந்த 13ஆம் தேதி உள்ளவங்கள ஆண்கள் சாதாரண நபராக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக கூட இருப்பார். 13 எண்ணு கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் பண்ணும் பட்சத்தில் இவங்க உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு இவங்க தான் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க, டாப்பில் போயிடுவாங்க, பிரபலம் ஆயிடுவாங்க. இவங்களும் ஆவாங்க, ஆனால் இவங்களை வச்சு அவர் வந்துடுவார். அப்படின்னா என்னது, 13ஆம் தேதி ரொம்ப மிக அதிர்ஷ்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு குறியீடு கழுதை. எனக்கு திடீர்னு கழுதையை சொல்லிட்டீங்க, சாதாரண நினைக்காதீங்க. இருக்கிற பாலிலே ரொம்ப மிக உயர்ந்த பால் எதுன்னு கேட்டால் கழுதை பால் தான். பசும்பால் ஈஸியாக கிடைச்சிடும். ஆமாம், காசு கொடுத்தா கிடைக்கும். ஆவின் பால் கிடைக்குது, பசும்பால் கிடைக்குது. கழுது பால் ரொம்ப வைத்தியம், ரொம்ப அது மெடிக்கலானது. அது மிக அதாவது ஒரு அவுன்ஸே எவ்வளோ பணம் ஆயிரும். அது மட்டும் இல்லை, அதெல்லாம் கூட இருக்கட்டுங்க. இப்போ யாருங்க கழுது பால் குடிக்க போகிறோம், அது விட்டுருங்க. கழுதை நீங்கள் பார்த்தாலே அதிர்ஷ்டம். எப்படி 13ஆம் எண்ணு திருமணம் பண்ணால் ஆண்களுக்கு அதிர்ஷ்டமோ, சாதாரண ஆள் இருந்தால் இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட ஆயிடுவாங்க. எண்ணெய் பார் யோகம் வரும். கரெக்டாக சொன்னீங்க, எண்ணெய் பார் யோகம் வரும். அதுமாதிரி நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்கனாக்கா அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அந்த தேதியில் ஒரு கழுதையை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு யோகம். அது அவர் சொன்ன மாதிரி எண்ணெய் பார் யோகம். அதுக்கு எதுக்குன்னா அதுக்கு தான் போடுறது. அப்படின்னா கழுதைன்னு சொன்னாலே யோகம் தான். நீங்கள் கழுதை பேரை சொன்னாலே யோகம், பார்த்தாலே யோகம். அப்படிங்கும்போது அந்த எண் அப்போது அந்த கழுதைங்கிறது பெரிய அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஒரு உருவம், ஒரு அனிமல் இருந்தாலும் என்ன இருக்குது, அது தனிச்சு தான் இருக்கும். அது யாரோட மிங்கிள் ஆகாது. ஆனால் அதனுடைய மதிப்பு உண்மையிலே அதுக்கு தெரியல. அதே மாதிரி 13ஆம் எண்ணு எப்படி கழுதை கடின உழைப்பாளி, அது சும்மாவே இருக்காது. அதேமாதிரி 13ஆம் தேதி கொண்ட பெண்களும் கடின உழைப்பாளி. ஹவுஸ் ஒய்ஃபாக மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. ஃபேமிலிக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஃபேமிலி அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த உயர்ந்த இடத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்க்க அந்த ஃபேமிலியை அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் உங்களோட குறியீடாக கழுதை சின்னத்தை பயன்படுத்தலாம். ஒன்றும் தவறு கிடையாது. உங்களை பார்த்தாலும் அதிர்ஷ்டம், அது உங்கள் ஃபேமிலிக்கு. மற்றவங்க அதிர்ஷ்டம் வேணும். நீங்கள் கழுதை போடும்போது, ஏம்மா அந்த குறியீடு கழுதை போட்டிருக்கிறீம்மா, அதை நான் டெய்லி பார்க்குறேன், எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குதுப்பாங்க. நீங்கள் போட்ட குறியீடு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது. அதை மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறாங்க. அடுத்தவங்கள அதிர்ஷ்டத்தை உங்கள் குறியீடு மூலயமாக கிடைப்பதற்கு உங்கள் குறியீடு பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் தொழிலே செய்கிறதாக இருந்தாலும் உங்கள் குறியீடை நீங்கள் டாங்கியை கழுதையை போடும்போது மற்றவங்க அதை, சார் அம்மா உங்கள் குறியீடை நீங்கள் போடுறீங்க, நாங்கள் பிஸ்னஸ்க்காக அதை அந்த இதை எடுக்கிறோம், லெட்டர் பேட் எடுக்கிறோம், அந்த எண்ணெய் கவர் எடுக்கிறோம், அதில் போட்டிருக்கிறீங்க சிம்பிள் மாதிரி, எங்களுக்கே லக்கு இருக்குமா, நாங்களே அதை பார்த்து ஒரு காரியத்தை முதல் காரியமாக அதை பார்க்குறோம்பாங்க. கண்டிப்பாக ஏதுவாக இருக்கும். இந்த கழுதைக்கு நாங்கள் ஏதாவது இறை வழிபாடு இறை ரகசியம் ஏதோ இருக்கா அப்படின்னு நமக்கு வேணால், எனக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரியல, அதனால் நான் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த குறியீடை நீங்கள் இதை பயன்படுத்தும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்வதற்கு இந்த குறியீடு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எண் 14, இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு அப்படிங்கிறது எதை சொல்லலாம் சார்?
ஆமாம். இங்கேயும் வந்துட்டு 14 எது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேனீக்கள் தான் சொல்லுது. தேனி. இந்த தேனீக்கள் நம்ம முதல்ல சொல்லும் போகும்போது நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எதுக்காக பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்கள் தேனீக்கள் ஒரு சித்தர்கள் வழிபாடுக்கு சித்தர்களுடைய ஒரு கூடு விட்டு கூடு தாவறதுக்கு தேனீக்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கும் தேனீக்கள். தேனீக்களில் நிறைய தேனீக்கள் இருக்குது. பனிப்பெண் தேனின்னு ஒன்று இருக்கும். ஆண் தேனி பெண் தேனின்னு இருக்கும். இதில் பனிப்பெண் தேனின்னு ஒன்று இருக்கும். பனிப்பெண் தேனினாக்கா அது எந்த நேரமும் அந்த உழைச்சிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், பூக்களை தேடிக்கிட்டே இருக்கும். பூக்களை தேடிக்கிட்டே இருக்கும். ஆமாம். அப்படி என்றால் 14ஆம் தேதி பிறந்தவர்கள் பெண்கள் தான். 90-95% பெண்களாக தான் இருப்பாங்க, லேடிஸ் தான் இருப்பாங்க. அவர்களும் தேனீக்கள் போன்று எந்த நேரமும் கடின உழைப்பாளியாக தான் இருப்பாங்க. இல்லைங்க நான் 14ஆம் தேதி பிறந்தேங்க, நீங்கள் சொல்கிறது பார்த்தா உழைப்பாளினாக்கா ஹவுஸ் ஒய்ஃப் இல்லாமல் வேலை செஞ்சிட்ருப்பாங்க போல இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க, எப்படி வேலை ரைட். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் அதிகமாக உழைக்கிறது நீங்களாக தான் இருப்பீர்கள். அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் உங்கள் ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு வருமானத்தை கொடுப்பீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலும் ஒன்று வேலைக்கு கட்டாயம் போவீங்க, 100% போவீங்க. இல்லைங்க போகல வீட்டில், அப்பயும் வீட்டிலேருந்து ஏதாவது வருமானத்தை கொடுப்பீங்க. ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரத்தில் கூட பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஃப்ரீயாகவே இருந்தது உட்காந்துக்கிட்டு நான் மற்றவங்கள மாதிரி இந்த கதை அடுத்தவங்க கதை இந்த கதை பேச அதுக்கெல்லாம் நீங்கள் இடமே கொடுக்க மாட்டீங்க, செய்யவே மாட்டீங்க. 14ஆம் தேதி பிறந்த பெண்கள் 100% ஐம் ஷூர் டு யூ, அதில் ஒரு டவுட் இல்லை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் 14ஆம் தேதி பிறந்த பெண்கள் சொல்லுவாங்க, என்னையும் அப்படியே சொல்லிட்டீங்க, நான் உண்மையிலே ஓய்வாக இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஃப்ரீயாகவே நான் இருந்ததெல்லாம் இருக்கவும் மாட்டேன், எனக்கு பிடிக்காதும்பாங்க. ஏன்னாக்கா நீங்கள் தேனீக்கள். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்படி கடின உழைப்பாளியோ அதேமாரி தேனீக்களையும் வந்துட்டு வேலை செய்கிற தேனீக்கள் இருக்குது. வேலை செய்கிறது ராணி தேனி மாதிரி வேலை செய்கிற அந்த தேனி பனித்தேனி, பனிப்பெண் தேனி. அது மாதிரி தேனீக்களுக்கும் ஒரு இறை சக்தி இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதனால் நீங்கள் 14ஆம் தேதி பிறந்தவங்க நீங்கள் தைரியமாக நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ்ஸு போடுறீங்களோ, சாரியாக இருந்தால் சரி, சுடிதார், வாட்டம் எது வேணாலும் தேனியை பொறிங்க. தேனியை பொறிச்சு அதை வைங்க. அந்த தேனி பார்க்குறவங்க உங்களுக்கும் சக்தி இருக்குது, அந்த தேனீக்களுக்கும் சக்தி இருக்குது. ஏன்னா தேனீக்கள் வந்து சித்தர்களுடைய வழிபாடோடு சேர்ந்தது. சித்தர்கள் கூடு விட்டு கொடுப்பாய்க்கூடிய ஒரு 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 இனம் இருக்குன்னா அது தேனி இனத்தில் தான். அப்படி ஒரு அபார சக்தி இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அந்த இதில் உங்களுடைய குறியீடாக தேனீக்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு இறை எதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கள் சித்தர் வழிபாடு வச்சுக்கலாம். எல்லா தெய்வத்தையும் நீங்கள் வச்சு, மற்ற தெய்வம்லாம் இஷ்ட தெய்வம் அது வேறு. ஆனால் சித்தர்களை நீங்கள் ஒரு வழிபாடு தொடர்ந்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா சித்தர்கள் உங்களை விட மாட்டார்கள், கைவிட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையும் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த குறியீடை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நிச்சயமா. அப்போ எண் 15 அப்படிங்கிற இந்த தேதியில் பிறந்தவங்க அவங்களுடைய அதிர்ஷ்ட குறியீடு மற்றும் இறை வழிபாடுனா என்ன? 15ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குறியீடு அணில். அணில், ராமர் வராரு. ஆமாம், ராமரோட அணில். இந்த அணில்ன்றது பொதுவாக பார்த்தா நம்ம ராமர் கோடு அணில். இந்த அணில் வந்துட்டு நாம் கூட பொதுவாக சொல்லுவோம், உங்கள் பெரிய வேலையெல்லாம் நடக்குதுங்க, நான் உங்களுக்கு ஒரு அணில் மாதிரி சேவை செய்கிறதுக்கு வரேன்பாங்க. காரணம் வந்துட்டாக்கா அணிலும் வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஓய்வு இல்லாமல் இருக்கும். ஒரு இடத்துல உட்காராது. நான் ஒரு இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு ஓரமாக அப்படி இருந்துட்டு வரேன்னு சொல்லாது. அது சுற்றிக்கிட்டே இருக்கும். 15ஆம் தேதி பிறந்தவங்களும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 15ஆம் தேதி பிறந்தவங்க மேக்ஸிமம் ஜென்ஸு பிஸ்னஸ் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. ஒரு இடத்துல அவங்கள பிடிச்சி உட்காரணுன்னாக்கா 1 hour உட்காந்தாவே எப்பா இன்னமும் பெரிய அவங்கள யாரும் கட்டி போட்டு வச்ச மாதிரி இருப்பாங்க. ஓய்வுன்னா அவங்களுக்கு என்னென்ன தெரியாது. தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற எந்த நேரமும் ஆக்டிவு,
ஓவர் ஆக்டிவாக கூட இருப்பாங்க. ஓவர் ஆக்டிவ் என்னது, ஓய்வு இல்லாமல் இருக்கிறவங்க ஓவர் ஆக்டிவ் தான். அணிலே நம்ம வந்துட்டு நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னாக்கா, திருப்பதி போய் வெங்கடேஷ் பெருமாளை பார்க்குறோம். அவருக்கு பார்த்துட்டு அடுத்து கொஞ்சம் இன்னும் அப்படி உள்ள மேலே போய் பாருங்க, ஒரு 2-3 கிலோமீட்டர் 4-5 கிலோமீட்டரில் அங்கே போய் பாருங்கள், ஒரு அணில் இருக்கும், பெருமாள் அணில் மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் போயிருக்கு பார்த்துருக்கீங்களா? இல்லை, இவ்வளோ பெரிய அணில் இருக்கும். நீங்கள் திருப்பதிக்கு போகிறவங்களும் அதில் போய் பாருங்கள். அந்த அணிலுக்கும் ஒரு சக்தி இருக்குது. அணிலுக்கு ராமர்னு நீங்கள் சொன்னீங்க, அது ஓகே. இந்த அணில் பெருமாள் அணில், பெருமாளுக்காக உண்டான அணில். அவர் அங்கே தான் இருப்பார். பார்த்தீங்கன்னாக்கா மரம் கூட பெரிய ஹைட்டெலாம் இருக்காது, குட்டி குட்டி மரமாக தான் இருக்கும். அந்த குட்டி மரத்தில் அப்படி நிற்கும் போகும்போது நம்மக்கிட்ட பேச வரா மாதிரி வரும். நம்மளை பார்த்து இப்படி ஓடும் அப்படின்ட்டு இப்படின்னு அப்புறம் போயிடும். அது பெருமாளுடைய அணில். நீங்கள் ஏதாவது விஷயம் சொல்லணுன்னா, உங்களுக்காக பெருமாள்கிட்ட எதாவது வேணும்னா அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் பெருமாள்கிட்ட பாஸ் பண்ணிடுவார். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு எதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடு அப்படி அணிலை பார்த்து சொல்லுங்கள், அவர் போய் சொல்லிடுவார், காரியம் முடிஞ்சிடும். அதனால் அணில் வந்துட்டு அணில் போன்று நான் ஒரு சேவை செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு மற்றது எதுக்கு பொருந்தோ இல்லையோ, பெருமாள் கோயிலில் இருக்கிற அணிலுக்கு பொருந்தும். ஆனால் கோயிலுக்குள்ளே இருக்காது. திரும்பி சொல்கிற, பெருமாள் போனீங்கன்னா, திருப்பதிக்கு போனீங்கன்னா, அவரை பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னாக்கா திருப்பி ரைட்டில் போனீங்கன்னா அதுக்கு மேலே போகும். அதுக்கும் மேலே, அதுவே 7 மேலே, அது 8வது மலைன்றது தெரியல. அதுக்கு மேலே போனீங்கன்னாக்கா ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும், 2, 3, 4, 5 கிலோமீட்டர் இருக்கும். வெறும் மரமாக இருக்கும், வெறும் அணில் பட்டு தான் பார்க்கணும். மேக்ஸிமம் யாருக்கும் போகிறதில்ல, ஆனால் போங்க. அவர்கிட்ட போய் சொல்லலாம், உங்கள் பிரச்சனையை தீர்ப்பார் என்றைக்கோ. அப்போது 15ஆம் தேதி பிறந்தவங்க பிஸ்னஸ் மேனு, ஓய்வே இருக்க மாட்டாங்க. ஸோ வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த எம்பளம், இந்த அணிலை வழக்கமாக போடுற இத்தினூண்டு அணில் போடாமல் இவ்வளோ பேர் அணில் போடுறீங்க. அவர் பெருமாள் அணியில் போட்டுக்குங்க. போட்டுட்டு உங்களுக்கு குறியீடாக நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் போட்டுக்குங்க, பிஸ்னஸில் போட்டுருந்தோம் அந்த எம்பளம் போட்டுங்க. உங்களுக்கு கோயில் பெருமாள் தான். பெருமாள் அணிலே உங்களுக்கு வரும்போது அப்புறம் வேறு யார்? பெருமாளே தான் உங்களுக்கு. ஸோ அப்போது உங்கள் 15ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குறியீடு அணில். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போய் செல்வதற்கு ஏதுவாக தோதுவாக இருக்கும். கண்டிப்பாக அனைவரும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.